ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மூவிஸ் 360. இன்றைக்கான வீடியோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கிற அடல்ட் கேட்டகரி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே R-ரேட்டடான மூவிஸ் தான். ஸோ தனியாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு அடல்ட் கேட்டகரி மூவி. ஜெனிஃபர் லாரன்ஸ்லாம் இதில் நடிச்சிருக்காங்க. பிளாட் என்னென்னா, 19 வயசு காலேஜ் டீனேஜ் பையன். அவன் காலேஜ் போக போகிற அவனுக்கு எதுவும் தெரியாது, யாருக்கூடையும் அதிகமாக பழகினதில்லை, ரொம்ப ஷை டைப். இவன் கூட டேட்டிங் பண்ணி இவனை மெச்சூராக மாற்றுறது தான் ஒரு ஜாபாக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. இதை ஹீரோயினால் பண்ண முடிஞ்சுதா இல்லையான்னு இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபன் அண்ட் காமெடி படத்தில் சூப்பராக இருக்கும். அதே சமயம் 18+ கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை தனியாக பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி இட்ஸ் அ கேர்ள் பாய் திங். 2006 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் சுத்தமாக பிடிக்காது. இவங்க 2 பேரோட சோலும் ஒரு நாள் ஷிஃப்ட் ஆகிடுது. ஹீரோ உடம்புக்குள்ளே ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயின் உடம்புக்குள்ளே ஹீரோ இருக்காரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி 2 பேரும் ஒரு சில சம்பவம்லாம் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மூவி தான். படத்தில் அந்த மாதிரி சீன்லாம் நிறைய இருக்குது. காமெடியும் நல்லாயிருக்கும். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா சேலஞ்சர்ஸ் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் ரொமான்ஸ் ட்ராமா மூவி தான் இது. ஜெண்டியா தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஜெண்டியா டென்னிஸ் பிளேயர். இவங்களுக்கு இன்ஜுரி ஆனதுனால விளையாட முடியல. 2 ஹீரோஸ் இவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஹீரோஸும் ஹீரோயினை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் ஒருத்தரை ஹீரோயின் லவ் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. ஜெண்டியாவோட ஹஸ்பண்டுக்கும் எக்ஸுக்கும் இடையில ஒரு டென்னிஸ் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கணும், 13 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேருக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இவங்களோட ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஜெண்டியாவை நல்ல கேரக்டரில் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. 18+ கண்டென்ட்லாம் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. ஒரு டென்னிஸ் மேட்ச் நடக்குது, அது பேக் ட்ராக்கில் நடக்கிற சம்பவம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. பேக்ட்ராப் மியூசிக்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கும். லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிற மூவி பர்னிங் பெட்ரையல் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயினை அவங்களோட ஹஸ்பண்டை ஏமாற்றிட்டாங்க, பெஸ்ட்டு ஏமாற்றிட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்டுமே அவங்கள ஏமாற்றிட்டாங்க. 3 பேருமே ஹீரோயினை ஏமாற்றி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்க என்னெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, என்ன பண்ணாங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. படம் கொஞ்சம் ஓவராகவே போகும். படத்தை தனியாக பார்க்கறது ரொம்ப நல்லது. இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.1. லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி கீ கேம் 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழித்து ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீயூனியனில் மீட் பண்ணுறாங்க. இவங்க ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட கீஸ் எல்லாத்தையுமே ஒரு போர்டில் போட்டு அதை எழுதுறவங்க கூட அவங்க ஜாலியாக இருக்கலாம். இப்படி ஒரு குஜாலான கேமை தான் இவங்க விளையாடுறாங்க. இவங்க பண்ணுற சம்பவம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மஜாவான சம்பவம்லாம் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. காமெடிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா OTTயில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் சொன்ன எல்லா படமும் 18+ கண்டென்ட் தான். ஸோ தனியாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.